உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இந்த நொடிக்கு நொடி பரபரப்புன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் டிவியை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த நேரம் பார்த்து நியூஸ் சேனல்ஸ் ஒவ்வொரு செய்தியும் பிரேக்கிங்காக போட்டு நம்ம பிபி கீழ வைக்கிறாங்க. அது குறிப்பாக நமக்கெல்லாம் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு தாவேக்காவில் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி இவ்வளோ நெருக்கடிகள் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லும்போது விஜய் கிட்ட அதை பற்றி கேட்கும்போது விஜய் சொன்ன விஷயம், உங்களுக்கு வேணால் இது புதுசாக இருக்கலாம், எனக்கெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு ஒரு 2.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வாக்குகள் வாங்கி ஒருத்தர் 108 தொகுதியை கொண்டு போய் நிப்பாட்டி அவர் அடுத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து மக்களுக்காக நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிற்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய மொத்த வசைபாடலும் நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு. ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னு நீங்கள் 1 மாதத்தில் ஃபீல் பண்ணுவீங்க, 2 மாதத்தில் ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சரி பதவியேற்க போகலான்னு பார்த்தா ஆளுநர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பெரும்பான்மையை மொத்தமாக கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் நான் பதவி ஏற்பேன். சரி, ஓகே, அப்போ இந்த பக்கம் போய் பெரும்பான்மையை கூட்டிகிட்டு வர்றது தான் சட்ட ரீதியாக சரியா, இல்லை ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கேன், 107 தொகுதி இருக்குன்னும் போது நீங்கள் எனக்கு கொடுத்துடலாமே, அது ஒரு என்ன சொல்கிறது, சட்ட ரீதியாக சரிதானே, இதையே இப்போ ஆளுநர் இப்போ தடுக்கிறாருன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, அதுக்குப்படி யாரா சதியில் இருக்கான்னு பார்த்தா பாஜக ஒரு கணக்கோட விஜய் அணுகுது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் இப்போ இதுக்காக முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துட்டாங்க, 5 தொகுதியும் சேர்த்து மொத்தம் 113 தொகுதியாக இருக்கப்போ. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்களை அப்படியே கொண்டு போயிட்டு அதிமுக கூட்டணியில் சேர்த்துடணும். இப்போ அதிமுக கூட்டணியில் சேர்க்கும் போது கண்டிப்பாக பாஜக உள்ள பாஜக ரூல் பண்ணுறதுக்கும் விஜய் இங்கே ஆட்சியே பண்ணாலுமே பாஜக அங்கேருந்து காய்களை நகர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இன்னைக்கு ஆளுநர் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களை மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, சட்டப்படி இதெல்லாம் மூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவும் பொறுமையாக சரி ஓகே ஆளுநர் என்ன முடிவு சொல்கிறாரோ வெயிட் பண்ணி பார்ப்போன்னு அவங்களும் பொறுமையாக இருக்காங்க. இந்த இடத்துல தாவேக்கா ஏன் பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளே கேட்குறாங்க. இவ்வளோ பேரும் பேசுகிறாங்க. இன்னைக்கு திமுக சொல்லுது 6 மாதத்துக்கு, அதாவது மு.க. ஸ்டாலினே சொல்கிறாரு, 6 மாதத்துக்கு தாவேக்கா ஆட்சியை நாங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், நாங்கள் ஒரு நிலையான ஆட்சி அமையணும் தான் ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க ஒரு குழு போட்டு ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க. திமுக எம்எல்ஏகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் அவங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதில் காங்கிரஸுக்கு கடும் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஆளுங்க உழைச்சி நீங்கள் ஜெயிச்சுட்டு நீங்கள் போய் தாவேக்கா கூட கூட்டணி போனால் இது முதுகலை குத்துற மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலையான ஆட்சி அமையணும் தமிழ்நாட்டில், அதுதான் திமுகவோட விருப்பம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் திமுக இந்த மாதிரி பேசும்போது மு.க. ஸ்டாலின் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, 6 மாதத்துக்கு பிரச்சனை தர மாட்டோம், நிலையான ஆட்சியை தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இன்னைக்கு முக்கியமாக விஜய்க்கு தேவைப்படக்கூடிய அந்த 6 இடங்கள் அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அங்கே இருக்காங்கன்றது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, இவங்க 3 பேர் ரெடியாக இருக்காங்க. இவங்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும், இவ்வளோ பெரிய இழுபறிலாம் தேவையில்லைன்னும் போது இந்த முடிவெல்லாம் எடுத்துட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பேசும்போது காங்கிரஸ் தான் இப்படி பண்ணிட்டாங்க, நீங்களும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் தரமாட்டோன்னு சொல்கிறாங்க, நிலையான ஆட்சி தமிழகத்தில் வரணும்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரி அப்படி அமையணும்னு சொல்கிறீங்கல்ல, இந்த 3 பேர் ஆதரவு தரேன்னு சொல்கிறாங்கல்ல, ஆதரவு கொடுக்க சொல்ல வேண்டியதானு சொன்னால் அங்கேயும் லாக் பண்ணுறாங்க. சரி, திமுக இப்படி பண்ணுறாங்க, சரி அதிமுக என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு கேட்கும்போது விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே நான் போக மாட்டேன், என்டிஏ கூட்டணி அந்த விஷயத்துக்குள்ளே நான் யாருக்கும் நான் ஆதரவு கேட்கலை அப்படிங்கிறாரு. ஆனால் அதிமுக சைடில் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கும்னு சில எம்எல்ஏக்கள் சொல்கிறதையும் கேட்குற மாதிரி இருக்குது. நேற்று திடீர்னு நைட்டு பார்த்தா புதுச்சேரியில் ரெசார்ட்டில் எல்லா எம்எல்ஏக்களும் போயிருக்காங்க, அங்கே தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே நேராக போய் அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்களாம். ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ மற்ற கட்சிகளை தாண்டி திமுக
எப்பயும் போல் இரட்டை வேடம் போடுவாங்கல்ல. ஒரு பக்கம் வந்துட்டு நாங்கள் ஆதரவு தரோம் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு டிகேஎஸ் இளங்கோவன் பேசும்போது சொல்கிறாரு, ஆளுநர் எடுத்த முடிவு தாங்க சரி, ஆளுநர் கேட்குறது நியாயம் இல்லையா, கரெக்டாக பேசியிருக்காரு அப்படின்னு. எப்படி இவ்வளவு நாட்கள் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையா, ஆளுநர் வந்துட்டு ஆட்டு தாடி மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயம்ன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் கேட்கல என்ன தப்பு இருக்குன்னு வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமே பார்த்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, தாவேக்கா ஆட்சி அமைப்பது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்திலேயே தெரியும் இவங்க என்ன மாதிரி வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் இல்லையா சரவணன், அவர் கூட வந்து சொல்கிறாரு, ஆளுநர் வந்து என்ன கேட்குறாரு, தனிப்பெரும்பான்மையாக இருக்கீங்களா, உங்களுக்கு வந்துட்டு ஆதரவு இருக்கா கொடுங்க, வந்து நம்ம ஆட்சியை பண்ணிடுவோம், அனுமதி கொடுத்துருவோம், இதை தாண்டி வேற என்ன கேட்குறோம்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவங்க என்ன கேம் ஆடுறாங்கன்னு தெரில. ஆனால் முக்கியமான அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் வந்து இதை பற்றி அப்படியே கண்டும் காணாமல் நாங்கள் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து ஆலோசனை கூட்டம் எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக முடிவெடுக்க வேண்டிய இந்த 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றதுக்கு நம்ம இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க. திருமாவளவன்கிட்ட ஓப்பனாகவே சில விஷயங்கள் கேட்குறாங்க, நீங்கள் எப்போ சொல்லுவீங்க, டெட்லைன் வச்சுருக்கீங்களா அப்படின்னும் போது, இல்லை ஃபஸ்ட்டு இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு முடிவு எடுத்து சொல்லுவோம்னு சொல்லி இன்னொரு 3 நாளைக்கு தள்ளிட்டு போகிறாங்க. சரி, இப்போ என்ன கிறிஸ்டி பிரச்சனை, அதான் சொல்கிறாங்களே ஓகே ஆகிடும்ல, ஏன் இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் அவசரப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஆளுநர் வந்து 108 தொகுதியை வச்சு அவருடைய அதிகாரம் என்னென்னா, அவர் கேட்குறது தனிப்பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்க, தனிப்பெரும் கட்சின்னு சொல்லிட்டு தாவேக்கா வந்துருச்சு. அப்போ அவரால் கொடுக்க முடியும், ஈஸியாக அது கொடுத்துட முடியும். அதுக்கப்புறம் போய் அவர் சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் ஒரு தனிப்பெரும்பான்மை காட்டுறதுக்கான என்ன பண்ணணுமோ அதை வந்து விஜய் அவர்கள் பார்த்துப்பார். ஸோ அது வந்து அவரோட தலைவலி, அதுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவருங்க ஒரு முட்டுக்கட்டை போடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க நாங்கள் இப்போ தரோம், இப்போ சொல்கிறோம், அப்புறம் சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறோம் இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, இப்போ தாவேக்கா ஜெயிச்சு வச்சுருக்காங்க 108 எம்எல்ஏக்கள். இந்த எம்எல்ஏக்களில் விலைக்கு வாங்குறதும் இந்த குதிரை பேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வழிவகுக்கும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் வந்து தாவேக்காவும் பயப்படுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மற்ற நிர்வாகிகளும் இன்னைக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன, குறிப்பாக விஜய்க்குமே அந்த பயம் இருக்கும், எப்படி பார்த்தாலும் குதிரை பேரம் பண்ணி வாங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்தே பல சதிகளை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் குறிப்பாக வந்து விசிகாவுக்கு ஒரு சரியான வாய்ப்புன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. என்னென்னா, இப்போ திமுகவில் இருந்து என்னத்தை கண்டீங்க, இவ்வளோ வருஷங்கள் ஆகிப்போச்சு, இவ்வளோ விஷயங்களை பார்த்தீங்க, இப்போ வந்து புதுசாக ஒரு கட்சி வந்து ஜெயிச்சு வந்திருக்குது, ஜெயிச்சு வந்த கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குது. நீங்கள் அதானே கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் அவர் தரேன்னு சொல்கிறாருல, 2 சீட்டு வச்சுருக்கீங்க, உங்களை மதித்து கூப்பிட்றாருல, ஃபோன் பண்ணி கூப்பிட்றாருல, ஏன் போனால் என்ன அப்படின்னும் போது திருமாவளவன் வந்து இல்லை எதிர்கால அரசியலை பற்றி நான் சிந்திக்க வேணாம்னு நினைக்கிறேன், எதிர்காலத்தை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், திமுக விட்டு நான் வர ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது என்ன தோணுது அப்படின்னா, அவங்க தொண்டர்கள், அதாவது பட்டியலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அவங்களுடைய பெரிய வாக்கு வங்கின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வாக்கு வங்கியை தாண்டி 26 தலித் வேட்பாளர்கள் எம்எல்ஏ மாற்றிருக்காரு விஜய். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த, ஒரு சம்பவத்தை விஜய் பண்ணிட்டார். அப்போ விசிகே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்களுடைய ஆதரவை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவை பாஜக எதிர்ப்பு இருக்குது, நீங்கள் கேட்ட திராவிட கொள்கை இருக்குது, நீங்கள் கேட்ட தலித் அரசியல் இருக்குது, எல்லாமே இருக்கும்போது ஏங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, இந்த 2 கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே முடிவை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறாரு. இது வந்து எப்படின்னா கழுவுரம் இல்லை நழுவுற மாதிரி, இல்லைங்க அவங்க வேணான்ட்டாங்க, நான் என்னங்க பண்ணுறது, நான் 2 பேரும் வச்சு எப்படிங்க கொண்டு போகிறதுன்ற மாதிரி சொல்லுவாரான்னு தெரியல. இந்த இடத்துல யாரை ஏமாத்துறாரு அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாரா, இல்லை அவங்களுடைய தொண்டர்களை ஏமாற்றிக்கிறாரா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த திமுகவை ஏமாற்றணுன்றக்காக பண்ணுறாரா, இல்லை யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாருன்னு தெரியல. அவருடைய அடிப்படை தொண்டர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இங்கே தான் ஆக்சுவலி நம்ம வடபழனி சிக்னல் இருக்கு இல்லையா, இங்கே தான் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்களுக்கு எப்பயாச்சும் இந்த அதிகாரம் வந்துருமான்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, நாங்கள் என்றைக்காவது ஒரு அதிகாரத்தில் வந்துட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் ரொம்ப காலமாக இருக்குது, எவ்வளோ நாட்கள் நாங்கள் கிங் மேக்கராகவே இருக்குது, நாங்கள் ஏன் கிங் ஆகக்கூடாதுன்ற ஒரு இதில் இருக்காங்க. பட் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அவங்க பயன்படுத்திக்கல அப்படின்னா திரும்ப வந்து பழைய மாதிரி வந்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் விஜய் நிற்கிறாரு, 108 தொகுதி எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு நான் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கலைஞர் டிவியில் நினைக்கிறேன் ஒரு கார்டு ஒன்று போட்டிருக்காங்க, பதவி ஆசை
வந்து பிடிச்சு அலைகிறாரு விஜய் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து போஸ்டாகவும் போட்டிருந்தாங்க. பதவி ஆசையில் வந்துட்டு என்னாலும் பரவாயில்ல, நாட்டு நலனை பற்றிலாம் பிரச்சனை இல்லை விஜய்க்கு, பதவி ஆசையில் வந்துட்டு விஜய் வந்து இவ்வளோ தூரம் மும்முரமாக இருக்காரு அப்படின்னு. உண்மை என்னென்னா, நீங்கள் எப்போ 108 எம்எல்ஏ கலைச்சி விடுவீங்க, ஏதாவது பிரச்சனையாகுமான்னு அதை பற்றி யோசிக்கணும். இன்னொரு சைடு இவங்க பண்ணுற இஸ்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்துட்டு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கணும். இப்போ ஓவராலாக பார்க்கும்போது விஜய் ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மத்தியில் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் அது புரளியா உண்மையானே தெரில, திமுக அதிமுக சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இதில் அதிமுக ஆட்சி திமுக ஆதரவுன்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. குறிப்பான சில பேர் வந்து அப்படிலாம் ஒரு வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இல்லைங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, இந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் வந்து அது யதார்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா சாத்தியமே கிடையாது, அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் திரும்ப 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 அதை புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து ஒரு வெறுப்பு வருது அப்படின்ற மாதிரி மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஓட்டு போட்டோம், அவரை வந்துட்டு இத்தனை 108 எம்எல்ஏவாக ஜெயிச்சு நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் இவங்களுக்கும் ஓட்டு போட்டோம், இவங்களும் வந்து ஜெயிச்சு நிற்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போ நாளைக்கு காங்கிரஸ் வந்து மாநிலம் முழுவதும் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாவேகா கட்சியும் கூட சேர்ந்து போராட்டத்தில் நிற்கிதுன்னு வைங்களேன். ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைப்பு அப்படின்னா இப்போ யார் மேலே வந்து நம்ம வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும்? அரசு யார், யாரை போய் நம்ம கேட்க முடியும்? முதல்வர்னு யாரை போய் சொல்ல முடியும்? இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஏன் உருவாக்குறாங்க? ஒன்று அவருக்கான நியாயமான விஷயத்த அவருக்கு பண்ணி விடணும். அப்படி இல்லையா, இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்கள் மாநில சுய உரிமை பேசுகிறீங்க, நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் வந்துட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படின்னும் போது நீங்கள் இதையும் வந்து ஒரு கேள்வியை கேட்கலாம் இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் வந்து மற்ற கட்சிகள், குறிப்பாக அதிமுக போன்ற கட்சிகள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க? இந்த இடத்துல ஈகோ பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க. இதை தாண்டி ஒரு 2 வருஷமாக வந்து அரசியல் ரொம்ப உத்து நோக்கி பார்த்துட்டு இருந்த மக்கள், இப்போ ஓட்டு போட்ட மக்கள் என்ன மனசில் இருப்பாங்கன்னா, ஏன்னா இவ்வளோ பண்ணுறீங்க ஒரு ஆளை, இது வந்து திரும்ப திரும்ப விஜயை அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு பெரிய இமேஜ் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவரை கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவர் கரூர் சம்பவத்திலேருந்து ஒவ்வொரு விஷயம் வரும்போது விஜய் மேலே வந்து குற்றச்சாட்டு, அவதூறுகள், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப எங்கே கொண்டு போய் நிற்கிது அப்படின்னா, விஜய்னாவே இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க, எம்ஜிஆரை மிஞ்சி விஜய்க்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற இடத்துல அவர் இமேஜை இன்னும் அதிகமாக்கிட்டே தான் இருக்காங்க. மக்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனைகளும் தாண்டி ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவனை கண்டிப்பாக நம்ம ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இன்னமும் அவருக்கு ஆதரவாளிகள் அதிகமாக தான் போகுது. ஏன்னா இந்த பிரச்சனையை ரீஎலெக்ஷனுன்ற இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு மோசமான ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, அது மட்டும் தெளிவாக தெரியுது. நல்ல அரசியல் விளையாட்டை திமுகவும் கையில் எடுத்துருக்குது, அதிமுக கையில் எடுத்துருக்குது, மேற்கூடிய பாஜகவும் ரொம்ப தெளிவாக கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டுக்குள்ளே விஜயை சிக்க வச்சு எப்படியாச்சும் அவரை முடக்கி அடுத்த கட்டமாக நகர முடியாமல் ஒரு விஷயத்த பண்ணிடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த 108 அப்படி இந்த நம்பர் வந்து அவர் ரொம்ப அழகாக காப்பாற்றிட்டு இருக்குது. இந்த நம்பர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கோ வந்து இதை வந்து மாற்றிருப்பாங்க. பட் அந்த நம்பர் ரொம்ப காப்பாற்றிருக்கு. இன்னொரு பக்கம் மக்களுடைய ஆதரவு அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மக்கள் ஒரு கொந்தளிப்பு மனநிலைக்கு போய் ஏன் அப்படி பண்ணுறீங்க அந்த மனுஷன்னு சொல்லிட்டு அவங்களாம் முன்னெடுத்து வந்தாங்கன்னா அது இன்னொரு மோசமான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். குறிப்பாக தம்பி ராமையா கூட இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதில் சொல்கிறாரு, நான் எம்ஜிஆரோட பெரிய பக்தன், இன்னைக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா விஜய் வந்திருக்கிறாரு, ஏன் அவருக்கு அந்த இதை கொடுக்குறதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க, ஏன் இதை பண்ணிடலாமே, இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பாக அதானே வச்சுருக்கிறாங்க, அவர் என்னைக்கு பதவி ஏற்பாருன்றதை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நேரு ஸ்டேடியத்தில் ரெடிலாம் பண்ணிவிட்டு அங்கே பதவியேற்க போகிறாருன்ற செய்தி வந்துச்சு. பட் பதவியேற்பாளர் ரத்துங்கிற செய்தி வந்து பெருசாக போய் சேரலை. அன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபுல்லாக வந்து மக்கள் நின்றுட்டு கண்ணீர் விட்டதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது ஒரு மாதிரி எமோஷ்னலாக வேறொரு விஷயமா மாறிட்டு இருக்கு. இந்த விஷயத்த உடனே வந்துட்டு நிறுத்தணும், அது சரியாகணும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய ஆசையும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது இப்படியே போச்சுன்னா அது எங்கே போய் முடியும், என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க, விஜயோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்துக்களாக சொல்லலாம். நன்றி.